வணக்கம் நண்பர்களே, இன்று நான் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போவது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. மரணத்திற்கு பிறகு நம் ஆத்மா எங்கே போகிறது? இறந்து திரும்பி வந்தவர்கள் சொல்லும் ரகசியம் என்ன? இதை கேட்டதும் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிடும். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். அது என்னன்னா, இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்கும், நம்ம ஆத்மா எங்க போகும், அது என்னவாகும்னு இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? இந்த கேள்விங்க நம்ம மனசுல ரொம்ப நாளா இருக்கு. ஆனா இதுக்கு சரியான பதில் சொல்ல யாராலையும் முடியல. இன்னைக்கு நாம அந்த பதில கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். முதல்ல நாம புரிஞ்சுக்கணும், மரணம்னு சொல்றது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு புதுசா ஆரம்பிக்கிறது. ஒரு பறவை தன்னோட கூட்டை விட்டு வெளியில போறது மாதிரி நம் ஆத்மாவும் இந்த உடம்ப விட்டு வெளியில போகுது. கூடுதான் முடிஞ்சு போகுது, ஆனா பறவை இன்னும் உயிரோட இருக்கு. அது வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பு தான் நின்னு போகுது, ஆனா நம்ம ஆத்மா அடுத்த லெவலுக்கு போகுது. நம்ம வேதம் சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட 2 வகையான உடம்பு இருக்கு. ஒன்னு ஸ்தூல சரீரம், அதாவது இந்த உடம்பு. இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம், அதாவது மெல்லிய உடம்பு. மரணம் வரும்போது ஸ்தூல சரீரம் அழிஞ்சு போகும், ஆனா சூக்ஷ்ம சரீரம், அதாவது நம்ம மனசு, புத்தி, உணர்வுங்க, இதெல்லாம் அடங்கினது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்னா இருக்கு. உலகம் முழுக்க நிறைய பேரு இறந்துட்டு திரும்பி வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிரகாசமான வெளிச்சம் பார்த்தோம்னு சொல்றாங்க. அவங்க மேல இருந்து தங்களோட உடம்பை பார்த்ததா சொல்றாங்க. ரொம்ப அமைதியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லா வலியும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆத்மா ஒரு ஒளி மாதிரி மிக மெல்லிய வடிவத்துல பயணம் ஆரம்பிக்குது. இத ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்கும்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கும். அது என்னன்னா, நம்ம முழு வாழ்க்கையும் ஒரு சினிமா மாதிரி காட்டப்படும். இதுக்கு லைஃப் ரிவ்யூன்னு பேரு. நம்ம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் எல்லாமே காட்டப்படும். நாம செஞ்ச ஒவ்வொரு காரியமும், பேசின ஒவ்வொரு வார்த்தையும், நினைச்ச ஒவ்வொரு எண்ணமும் காட்டப்படும். ஆனா இது நம்மள தண்டிக்கிறதுக்கு இல்ல, இது நம்ம கத்துக்கிறதுக்கு. நாம ஒரு காரியம் செஞ்சப்ப அது மத்தவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். நாம பேசின ஒரு வார்த்தை மத்தவங்களை எவ்வளவு வருத்தப்படுத்தி இருக்கு அல்லது எவ்வளவு சந்தோஷப்படுத்தி இருக்குன்னு இப்போ தெரியும். இந்த எல்லா கர்மாவும் ஒரு இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு அகாசிக் ரெக்கார்ட்ஸ். இது ஒரு காஸ்மிக் லைப்ரரி மாதிரி. இந்த உலகத்துல நடந்த எல்லா விஷயங்களும், நடக்கிற எல்லா விஷயங்களும், நடக்க போகிற எல்லா விஷயங்களும் இங்க பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நம்ம ஆத்மா இங்க போய் தன்னோட வாழ்க்கைய பார்த்து புரிஞ்சுக்கும். எங்க சரியா நடந்தோம், எங்க தப்பு பண்ணினோம், என்ன லெசன் கத்துக்கணும்னு புரிஞ்சுக்கும். இந்த வாழ்க்கை மதிப்பீடு முடிஞ்சதும் ஆத்மா தன்னோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஆயத்தமாகும். இது ஆத்மாவோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வர்றது மிக முக்கியமான பகுதி. அது என்னன்னா, ஆத்மா தன்னோட மூல இடமான கடவுள்கிட்ட திரும்பி போகுது. இதுக்குதான் மோட்சம்னு பேரு, நிர்வாணம்னு பேரு. இந்த நிலை அடைஞ்ச ஆத்மா முழுசா அமைதியா இருக்கும். எல்லையில்லாத சந்தோஷம் கிடைக்கும். முழுசா ஞானம் கிடைக்கும். பயம், துக்கம், கவலை இதெல்லாம் இருக்காது. நான்னு ஒரு தனி உணர்வு இருக்காது. நானும் நீயும்னு பேதம் இருக்காது. எல்லாமே ஒன்னா இருக்கும். இது ஒரு நதி கடலோட கலக்குத மாதிரி. நதி தன்னோட தனித்தன்மையை இழந்து கடலோட பகுதி ஆயிடும். அதே மாதிரி நம்ம ஆத்மாவும் கடவுளோட ஒன்னாயிடும். இது ஆத்மாவோட முடிவு இல்ல, இது அதோட இறுதி வளர்ச்சி நிலை. இதுக்கப்புறம் எல்லாமே பரிபூர்ணம். இப்ப கேள்வி வர்றது, இதை எல்லாம் தெரிஞ்சதால நமக்கு என்ன பயன்? இது வெறும் தத்துவமா இருந்தா போதாது. முதல்ல நாம புரிஞ்சுக்கலாம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அர்த்தம் இருக்கு. நாம வெறும் இந்த உடம்பு இல்ல, நாம ஒரு ஆத்மா. நம் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஆத்மீக அர்த்தம் இருக்கு. அதனால நாம செய்யற எல்லாமே முக்கியம். நாம எல்லாரும் அதே ஆத்மீக பயணத்துல இருக்கோம்னு புரிஞ்சுக்கும் போது மத்தவங்களை இரக்கத்தோட நடத்துவோம். எல்லாரும் அதே போராட்டத்துல இருக்காங்க, எல்லாரும் அதே இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் போது கருணை வரும். எதிர்காலத்தை பத்தி பயம் குறைஞ்சிடும். நாம நிகழ்காலத்தை முழுசா வாழ ஆரம்பிப்போம். மரணத்தை பத்தி பயம் இருக்காது. மரணம்னு சொல்றது முடிவு இல்ல, அது ஒரு புதுசா ஆரம்பம்னு தெரியும் போது பயம் போயிடும். இந்த ஆத்மீக பயணம் மரணத்துக்கு அப்புறம் மட்டும் நடக்கிறது இல்ல, இது இப்பவே
இந்த நிமிஷமே ஆரம்பமாகுது. நம் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் இந்த பயணத்தோட ஒரு படிநிலை. அதனால நாம கவனமா இருக்கணும். தினமும் சில நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து நம் உள்மனசோட பேசணும். நம் ஆத்மாவை உணர முயற்சி பண்ணணும். இது தியானம்னு சொல்லலாம், ஆனா பெரிய விஷயமா நினைக்க வேண்டாம். சும்மா அமைதியா உட்கார்ந்து உள்ள இருக்கிற அமைதியை உணர்ந்தாலே போதும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அது சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, பெருசா இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியம் உதவி செய்யணும். தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கணும். அது ஆத்மீகமா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. முக்கியம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். நம்மள வருத்தப்படுத்தினவங்களை மன்னிக்கணும். நம் மனசுல இருக்கிற கோபத்தையும் வருத்தத்தையும் வெளியில அனுப்பணும். மன்னிப்பு நம்மளே சுத்தமா வைக்கிறதுக்கு. அது மத்தவங்களுக்காக இல்ல, நம்மளுக்காக செய்யற காரியம். நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். உடல் நலம், குடும்பம், நண்பங்க, சாப்பாடு, இதெல்லாம் பெரிய அருள். நன்றி சொல்றது நம் மனச லைட்டா வைக்கும், நம்மள சந்தோஷமா வைக்கும். இது ஒரு பவர்ஃபுல் பிராக்டிஸ். ஆத்மாவோட இறுதி பயணம்னு சொல்றது ஒரு பயங்கரமான முடிவு இல்ல, அது ஒரு அழகான, அமைதியான, சந்தோஷமான ஆரம்பம். நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி. நாம எல்லாரும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சவங்க, தனித்தனியா இல்ல. ஒவ்வொரு நாளும் நம் ஆத்ம வளர்ச்சிக்காக வாழணும். இது ஒரு பொறுப்பு, ஒரு கடமை, ஆனா அதே நேரம் ஒரு அருமையான வாய்ப்பு. நம்ம ஆத்மா அழியாதது, அது அமரமானது, அது தெய்வீகமானது, அது கடவுளோட ஒரு பகுதி. இதை உணர்றது மட்டும்தான் நாம செய்யணும். இது எல்லாரோட உள்ளயும் இருக்கு, வெளியில எங்கேயாவது தேட வேண்டாம். ஒவ்வொரு மனுஷன் உள்ளயும் அந்த தெய்வீக ஒளி இருக்கு. அத கண்டுபிடிக்கிற பயணம் தான் இந்த வாழ்க்கை. மரணம் வந்தப்ப பயப்படாதீங்க, அது நம் நண்பன். அது நம்மள நம்ம உண்மையான வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதுக்காக காத்திருக்க வேண்டாம். இப்பவே நம்ம ஆத்மீக பயணத்தை ஆரம்பிச்சிடுங்க. இப்பவே நம்ம உண்மையான நேச்சரை கண்டுபிடிங்க. தியானம் பண்ணுங்க, நல்ல காரியம் செய்யுங்க, அன்பு பண்ணுங்க, மன்னிங்க, நன்றி சொல்லுங்க. இதுங்க எல்லாம் நம்மள நம்ம இலக்குக்கு கொண்டு போகும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாரோட ஆத்மாக்களுக்கும் அமைதி கிடைக்கட்டும். எல்லாரும் தங்களோட உண்மையான இயல்பை கண்டுபிடிச்சு மோட்சம் அடையட்டும். நன்றி. இறுதியாக, நம் ஆன்மா அமரமானது, அது தெய்வீகமானது. அதை உணர்வது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா உயிர்களுக்கும் சாந்தி கிடைக்கட்டும். நன்றி. Please like, share and subscribe to this video. Thank you. Welcome to my channel Tamil Belief Stories. Thank you.